அன்பு உள்ளங்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் நல்லா கவிதை எழுதுவேன், இல்லைன்னா கதை எழுதுவேன். இதை எப்படி புத்தகமாக வெளியிடுறது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் யாரை போய் பார்க்கணும், என்ன வழிமுறையெல்லாம் இருக்குது, இதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு நிறைய கேள்வி இருக்கும். அதை பற்றிய ஒரு சின்ன தொகுப்பு தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். முழு காணொலி பாருங்கள், என் கூட ட்ராவல் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கேள்வினாலும் அடுத்தடுத்து கேளுங்க, பதில் கிடைக்கும். வாங்க காணொலிக்குள்ளே பயணப்படலாம். ஒரு புக்கை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு 3 வகையான வழிகள் உள்ளன. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று பப்ளிஷர், அதாவது புத்தக வெளியீட்டாளர்னு சொல்லுவாங்க. அவங்களோட வேலையே யார் நல்லா எழுதுவாங்களோ அவங்களுடைய எழுத்துக்களை வாங்கிட்டு அவங்களே புத்தகம் வெளியிடுவாங்க. அது ஒரு வகை. அடுத்த வகை நீங்களாக பண்ணுறது, நீங்களே ஓனாக நீங்கள் செலவு பண்ணி புத்தகம் வெளியிடுறது, ரெண்டாவது வகை. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னாக்க இபுக் அப்படின்னு சொல்லப்படுற, இப்போ பார்த்தீங்கன்னா அமேசானில் கிண்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டு ஃப்ரீயாகவே புத்தகத்தை எழுதி வெளியிடலாம். இந்த மாதிரி 3 வகையான புத்தக வெளியிட்டு இது இருக்குது, வகைகள் இருக்குது. இதில் இப்போ நான் சொன்ன முதல் வகையான பப்ளிஷர், அதில் எப்படி போய் அணுகிறது, யாரை பார்க்குறது, என்ன ஏதுன்னு சொல்லிடுறேன். இப்போ பப்ளிஷரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அவங்களுக்குன்னு சில ரூல்ஸ், விதிகள் இருக்கும். என்ன ரூல்ஸ் இருக்கும் அப்படின்னாக்கா, இப்போது ஒவ்வொரு பப்ளிஷரும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான புத்தகத்தை வெளியிடுவாங்க. எல்லோரும் நீங்கள் என்ன வேணாலும் எழுதுங்க, நாங்கள் புத்தகம் வெளியிடுறோம்னு சொல்ல மாட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் இது இருக்கும். அதாவது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கவிதைகளையே அதிகமாக வெளியிடுவாங்க, ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கதைகள், நாவல்களை வெளியிடுவாங்க. ஒரு சிலர் இதை தாண்டி வித்தியாசமான வேறு இது, டாப் 5, டாப் 10, அப்புறம் பொது அறிவு சார்ந்த புத்தகங்கள், அப்புறம் சயின்ஸ் சம்மந்தப்பட்ட புத்தகங்கள்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான புத்தகம் இருக்குது இல்லையா. இந்த மாதிரி ஒவ்வொரு வகையான புத்தகங்களை வெளியிடுவாங்க. இப்போ என்னன்னா, முதல்ல நீங்கள் போய் அவங்கள சந்திக்கணும். சரி, அவங்கள எப்படி சந்திக்கிறது? எப்படின்னா, உங்கள் ஏரியாவில் மதுரையோ சென்னையோ எங்கே இருக்கீங்களோ, மதுரை, சென்னை, கோயம்புத்தூர் எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக புத்தக திருவிழா, அதாவது புக் ஃபேர் அப்படின்னு சொல்லி ஒன்று போடுவாங்க. இப்போ புக் ஃபேரில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒவ்வொரு பப்ளிஷரை சார்ந்த ஒவ்வொரு இதுவும் கடையும் ஸ்டாலும் போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு கடைக்கும் தனித்தனி பேர் இருக்கும். அங்கே உள்ளே போய் முதல்ல எந்தெந்த கடையில் என்னென்ன புத்தகம் வெளியிடுறாங்க, எந்த வகையான புத்தகங்கள் இருக்குது, நீங்கள் உள்ளே போயிட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக தெரிய வரும். ஒரு கடைக்குள்ள போனீங்கன்னா கவிதைகளாக இருக்கும், நிறைய கவிதைகள் புத்தகமாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ கவிதைகள் இருக்குன்ற மாதிரி இருக்கும். இன்னொரு கடைக்குள்ள போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா அறிவியல் சம்மந்தமாகவே இருக்கும், முழுக்க அறிவியலாக இருக்கும். இன்னொரு கடைக்கு போனால் கமர்ஷியலாக இருக்கும். கமர்ஷியல்னால் சமைக்கிறது எப்படி பேசணும், இன்னொருத்தர்கிட்ட எப்படி வசியம் செய்கிறது, அந்த மாதிரி எக்கச்சக்கமான வெவ்வேறு புத்தகங்கள். இந்த மாதிரி எந்த பிரசுரம் எதை பிரசுரிக்கிறாங்க அப்படின்றத முதல்ல கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி நீங்கள் எதில் நீங்கள் ரொம்ப திறம் வாய்ந்தவராக இருக்கீங்க, எந்த மாதிரி எழுதக்கூடியவர் அப்படின்றத உங்களை முதல்ல நீங்கள் இதுதான் சொல்லிட்டு பாயிண்ட் அவுட் பண்ணிக்கணும். அதற்கு அப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த கடையில் போயிட்டு நான் இந்த மாதிரி புத்தகம் எழுதுவேன் சார், நான் உங்கள் ஆஃபீஸ் எங்கே சார் இருக்குது, நான் எப்போ சார் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முதல்ல அவங்களோட பெர்மிஷன் கேட்கணும். கேட்டால் அவங்க சொல்லுவாங்க எங்கே இருக்குது, என்ன ஏதுன்ட்டு. சரி, இப்போ அதை தாண்டி ஆஃபீஸ் போயிட்டீங்க. ஆஃபீஸ் போயிட்டு நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்க, கவிதையோ கதையோ ஏதோ ஒன்று எழுதி வச்சுருக்கீங்க. அதை பார்த்தோன்னே ஓகேன்னு சொல்லி வாங்கிக்குவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. உங்களோட எழுத்துக்களை படிப்பாங்க. முதல்ல அவங்களுக்கு அதில் லாபம் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஏன்னா உங்களை கொண்டு வரணுன்னு அவங்களுக்கு எந்த தேவையும் கிடையாது. ஏன்னா அது நம்மளுக்கு தான் தேவை, நம்மளோட புத்தகம் வெளியே வரணுன்றது நம்மளோட தேவை இல்லையா. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பான். உன் புத்தகம் நல்லா போனால் எனக்கு லாபம் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அப்படின்னும் போது நம்ம புத்தகத்தில் அந்த அளவுக்கு விஷயம் இருக்கணும். இப்போ நம்ம ஒரு கவிதை புத்தகம் வெளியிடுறோம் அப்படின்னா கவிதை அந்த அளவுக்கானதாக இருக்கணும். படித்தோன்னா என்னன்னா இப்படி எழுதியிருக்கான் ஒருத்தன் பாராட்டக்கூடிய கவிதைகளாக இருந்தால் மட்டுமே அவங்க முதல்ல ஏற்றுக்குவாங்க. சரி, இதுக்கப்புறம் ஒரு வேளை நீங்கள் பேசி அவங்க ஓகே பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, முழுக்க எல்லா வேலையும் நீங்கள் எழுதி கொடுத்தா மட்டும் போதும். அவங்களே பிரிண்ட் ப்ரெஸ்ஸில் கொடுத்து அதை புத்தகமாக மாற்றிடுவாங்க. ஆனால் நீங்கள் எழுதி கொடுத்த புத்தகத்தை விற்கிற காசுலாம் உங்களுக்கு வருமானு கேட்டால் அப்படி வராது.
என்னன்னா வெறும் ஒரு 10-20% மட்டும் லாபம் உங்களுக்கு வரும். 10-20% எத்தனை புக்கு விற்கிதோ அதில் 10%. இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போது 10%னா 100 ரூபாய்க்கு விற்பனை ஆச்சுன்னா 10 ரூபா உங்களுக்கு கிடைக்கும், அவ்வளோதான். 1000 ரூபாய்க்கு விற்பனை ஆச்சுன்னா 100 ரூபா உங்களுக்கு கொடுப்பாங்க. மிச்சம் உள்ள 90% வந்து அவங்க தான் வச்சுக்குவாங்க. ஏன் அப்படின்னா நம்மளால் அந்த வேலையை பண்ண முடியல இல்லையா, அவங்கள்ட்ட தானே கொடுக்குறோம். இன்னொன்று, அவங்களுக்கு இதை வந்து இதை எப்படி விற்கணும், எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் வந்து விளக்கமாக சொன்னால் ராயல்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ராயல்ட்டி வந்து 10% கொடுப்பாங்க புத்தகத்துக்கு. நம்ம எழுதுகிற புத்தகத்துக்கு அவங்க வந்து வெளியிட்டாங்கன்னா ராயல்ட்டி. இது காலங்காலமாக இது தாங்க நடக்குது. நீங்கள் என்னங்க, நான் கஷ்டப்பட்டு எழுதுனேன், என்னோடய புத்தகத்துக்கு அவங்க எல்லா காசையும் அவங்க எடுத்துக்குவாங்க, வெறும் 10% ராயல்ட்டி மட்டும் எனக்கு கொடுப்பாங்க, இது என்னங்க நியாயம்னு கேட்டிங்கன்னா இதுதான் வழக்கம். ஏன்னா எழுத்து மட்டும் தான் அவங்களுடையது. அதை வந்து வியாபாரமாக வணிகமாக மாற்றக்கூடிய திறமை அவங்களுடையது. ஸோ அவங்க வந்து அதுக்கான தொகை, அதுக்கான லாபத்தை பார்த்து தான் அவங்க எடுத்துக்கவே செய்வாங்க. ஒன்றா சரி, இது ஒரு பக்கம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன். கரெக்டான இதில் போயிட்டு விசாரித்து எங்கே புத்தகம் வந்து இது பண்ணுறாங்க, யார் நீங்கள் எழுதின புத்தகத்தை முதல்ல எடுத்து போய் அவங்க ஆஃபீஸில் காட்டி, சார் படித்து பார்த்துட்டு சொல்லுங்கள் சார் நல்லா இருக்கான்னு சொல்லி அவங்களுக்கு டைம் கொடுக்கணும். அவர் என்ன சொல்கிறான்னு முதல்ல பேசணும். அதுவும் இல்லாமல் நீங்கள் பேசின உடனே ஒரே ஒரு இடத்துலையே ஒத்துக்குவாங்கன்னா அப்படி கிடையாது. நீங்கள் நிறையா வந்து பிரசுரம் ஏறி இறங்கணும். இதில் வந்து ஒரு பிரசுரம் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா மணிமேகலை பிரசுரம் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். ஒருவேளை நீங்கள் புத்தகம் படிக்கிற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா, அதிகமாக புத்தகம் கவிதைகள்லாம் படிக்கிற ஆளாக இருந்தீங்க, கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். மணிமேகலை பிரசுரம் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் அதிகமாக கவிதை சம்மந்தப்பட்ட நூல்களை வந்து புத்தகங்களை வெளியிடுறாங்க. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது அங்கே போய் பார்க்கலாம். அதாவது மணிமேகலை பிரசுரத்தை போயிட்டு நீங்கள் வந்து அணுகலாம். ஆனால் வந்து உங்கள்கிட்ட திறமை சரியான அளவில் இருக்கணும். உங்களை ஏற்றுக்க. ஏன்னா அவங்க நிறைய கவிதைகளை வெளியிட்டிருப்பாங்க, எத்தனையோ புத்தகங்களை பார்த்துருப்பாங்க, எத்தனையோ கவிஞர்களை பார்த்துருப்பாங்க. பெரிய பெரிய ரொம்பவே அனுபவம் வாய்ந்த இல்லை ஃபேமஸான கவிஞர்கள் எல்லாம் அங்கே வந்து புத்தகத்தை வெளியிட்டிருப்பாங்க. அப்படின்னும் போது அந்த அளவில் ஏதோ ஒரு 20% நீங்கள் வந்து இருப்பீங்களா, 20% நீங்கள் அதில் இருப்பீங்களான்னு அவங்க உங்களை பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து புதுசாக எழுத வந்தவர் அப்படின்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அவங்க அப்படிலாம் வந்து என்ன சொல்ல, நீங்கள் வந்து அவர் வைரமுத்து மாதிரி நீங்கள் எழுதலைன்னு உங்களை கேட்க மாட்டாங்க. ஆனால் அந்த 20% உங்கள்கிட்ட சரக்கு இருந்துச்சு அப்படின்னா அவங்க உங்களை ஏற்றுக்குவாங்க. அப்படி இல்லைனாலும் அவங்க தெளிவாக சொல்லிடுவாங்க, முடியாது தம்பி, நீங்கள் இன்னொரு இடத்துல முயற்சி பண்ணுங்கள், இல்லை இன்னும் நல்லா கொண்டு வாங்கன்னு சொல்லிடுவாங்க. வருத்தப்படாமல் நம்மளை நாம் வந்து இன்னும் தயார்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு கற்றுக்கிட்டு அங்கேருந்து வரணும். ஓகே, நம்ம வந்து இப்படி தான் இருக்கும் போல இருக்குது, இன்னும் நம்ம கற்றுக்க வேண்டிய நிறையா இருக்குது அப்படின்ற ஒரு மேன்மையான சிந்தனையோடு வெளியே வரணும். அவங்கள திட்டிக்கிட்டு இல்லை இவங்க காசு கொடுத்தா தான் பண்ணுவாங்க போல இருக்குது அப்படின்ற மாதிரி எண்ணத்தோடு வரக்கூடாது. நம்மள்ட்ட திறமை இருந்தால் கண்டிப்பாக அங்கீகரிக்கப்படும். சரிங்களா, இது ஒரு வகை. இப்போ அடுத்து என்ன சொன்னேன், ஓனர் ரிலீஸ் பண்ணுறது. அதாவது நம்மளாவே புத்தகத்தை ரிலீஸ் பண்ணுறது. இப்போ நம்மளாக ரிலீஸ் பண்ணும்போது என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒன்றுமே இல்லை, ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து எப்படின்னா வெளியிலையோ இல்லை நீங்களோ என்ன பண்ணணும், புத்தகத்தை எழுதி ஃபோட்டோஷாப்பு அப்படி இல்லைன்னா கோரல் ட்ரா அப்படின்ற சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்கும், அதை பயன்படுத்தி புத்தகமாக நீங்கள் எழுதுனதை முதல்ல மாற்றிக்கணும். மாற்றிட்டு பக்கத்தில் எங்கே பிரிண்டிங் ப்ரெஸ் இருக்குதுன்னு போயிட்டு விசாரிக்கணும். பிரிண்டிங் ப்ரெஸ் எங்கே இருக்குதுன்னு விசாரிச்சுட்டு அவங்கள்ட்ட போய் விசாரிக்கணும். அதாவது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பிளாக் அண்ட் ஒயிட்டா இல்லை கலர் பிரிண்ட்டான்னு கேட்பாங்க. பிளாக் அண்ட் ஒயிட்னா ஒரு அமௌண்ட் வரும், கலர் பிரிண்ட்னா ஒரு அமௌண்ட் வரும். அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா அட்டைப்படு மட்டும் எனக்கு கலரில் இருக்கணும், மற்றதெல்லாம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறையா இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வகையான பண அளவு மாறுபடும், ஒவ்வொன்றுக்கும் வந்து ரேட்டு மாறி இருக்கும். இப்போ என்ன அப்படின்னா, ஒரு 120 பக்கம் உள்ள ஒரு புத்தகம்னு வச்சுக்கோங்க. 120 பக்கம்னா இந்த சைஸில் வர ஒரு புத்தகம். அந்த புத்தகத்துக்கு எப்படின்னா, நீங்கள் பிரிண்ட் போடுறா இருந்தால் 5 புக்கு 10 புக்குன்னு பிரிண்ட் போட முடியாது, ஒரு 1000 புக்கு அப்படி தான் பிரிண்ட் போட முடியும். அப்படி 1000 புக்கு நீங்கள் பிரிண்ட் போடுறா இருந்தால் எவ்வளோ செலவாகும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 35,000 செலவாகும், 35,000. ஆனால் இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, பப்ளிஷர், அவங்கள்ட்ட போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ₹1 கூட செலவு கிடையாது. உங்கள்கிட்ட திறமை இருந்துச்சுன்னா, உங்கள் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவர் எடுத்து அவர் செலவு பண்ணி அதை பண்ணுவார். லாபமோ நட்டமோ அதை அவர் ஏற்றுக்குவார்.
லாபம் இருந்தால் நம்மளுக்கு பணம் வரும், லாபம் இல்லைன்னா நம்மளுக்கு பணம் வராது, அவ்வளோதான். ஆனால் இது அப்படி இல்லை. முழுக்க நீங்கள் தான் எல்லாத்துக்குமே பொறுப்பாகிறீங்க. இப்போது ஏன்னா உங்களுக்கு ஆசை, என்னோடய புத்தகத்தை நான் போய் கேட்டேன், யாரும் ஒத்துக்கலை, வெளியிடலாம், நான் வெளியிடணும், எனக்கு நம்பிக்கை இருக்கேன் புத்தகம் எல்லாம் நினைக்கும் போது ஒரு 35,000 குறைஞ்சபட்சம் நீங்கள் 35,000 செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி ஒரு 120 பக்கம் உள்ள புத்தகத்தை இப்போ பார்த்துக்கங்க, 120 பக்கம் உள்ள புத்தகம் 1000 புத்தகம் அச்சிடுவாங்கன்னா 35,000னா, இதுவே ஒரு 50 பக்கம் உள்ள புத்தகம்னா அதில் பாதி வந்துடும், ஒரு 15,000 18,000 வரும்னு வச்சுக்கோங்களேன். இப்போது புத்தகம் வந்துடுச்சு, நீங்கள் ஃபஸ்ட்டு 1000 புத்தகத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா 35,000 கொடுப்பீங்க. அடுத்து வெறும் ஒரு 5,000 10,000 கொடுத்தா போதும். அடுத்த ஒரு 1000 புத்தகம், ஏன்னா அவங்க ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, அச்சு, அந்த புத்தகத்தை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க, அச்செல்லாம் ரெடியாக இருக்கும். அதனால அவங்களுக்கு வேலை ஈஸி. நீங்கள் மேற்கொண்டு போகும்போது பணம் குறைஞ்சிக்கிட்டே போயிடும். இந்த நீங்கள் முதல்ல அச்சிடுற 1000 புத்தகங்களுக்கு தான் வந்து இவ்வளவு அதிக தொகை வரும். ஆனால் ஒருவேளை புத்தகம் விற்கலை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் வாங்கி வச்சுருக்க 1000 புத்தகத்தை நம்ம உங்கள் வீட்டில் தான் வச்சுருக்கணும். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் தான் மார்க்கெட்டிங். இந்த புத்தகத்தை விற்கிற திறமை உங்கள்கிட்ட தான் இருக்கணும். நீங்கள் யார்கிட்ட போய் பிடிப்பீங்களோ, எங்கே போய் விற்பீங்களோ, யாரை பார்த்து கொடுப்பீங்க, அதாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க நண்பர்கள்ட்ட முதல்ல விற்கணும். அப்புறம் புத்தக கடைகள், நிறையா கடைகள் இருக்கும், அவங்கள்ட்ட போய் பேசி, சார் இந்த மாதிரி நான் புத்தகம் வந்து வெளியிட்டிருக்கேன் சார், விற்று தாங்க சார், விற்றா இத்தனை பர்சன்டேஜ் நீங்கள் வச்சுக்கோங்க சார், இத்தனை பர்சன்டேஜ் சொல்லிட்டு ஒரு ஜென்டலாக ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஒவ்வொரு கடையும் நீங்கள் போய் அலையணும். இதுதான் வந்து ஓனா புத்தகம் வெளியிடுறதுல உள்ள கஷ்டம். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து மறந்துட்டேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மறுபிறவி சம்மந்தப்பட்ட புத்தகம் ஒன்று வந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க. அப்படி வெளியிட்ட மறுபிறவி சம்மந்தப்பட்ட அந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா இவங்க எதிர்பாராத அளவில் விற்று தீர்ந்துருக்கு. ரொம்ப பயங்கரமாக விற்றுருக்கு. எதிர்பார்க்கவே இல்லை எவ்வளோ தூரம் விற்கும், இதெல்லாம் போகாதுன்னு நினச்ச புத்தகம் விற்றுருக்கு. இந்த மாதிரி எது விற்கக்கூடிய புத்தகமோ, எது மக்களுக்கு அட்ராக்ஷன் தருமோ, எது வந்து ஈர்ப்பை உண்டாகுமோ அந்த மாதிரி புத்தகங்களை தான் அவங்க விற்கிறதுக்கு, அவங்க வந்து பிரிண்ட் போட்டு விற்கிறதுக்கு யோசிப்பாங்க. ஸோ அது சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் எழுதுகிற ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா தான் அவங்களுக்கு லாபம். அதைத்தான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அவங்களோட இதில் பிரசுரத்தில் எந்த மாதிரி புத்தகங்கள் நல்லா போயிருக்கு. ஸோ நீங்கள் ஒரு புத்தகம் வெளியிடுறீங்கன்னா முதல்ல புத்தகத்தை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும். எந்தெந்த பிரசுரத்தில் எந்த மாதிரி புத்தகங்கள்லாம் போயிருக்குது அப்படின்ற ஒரு முழுமையான எல்லா அடிப்படை விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்தடுத்து மூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, மூணாவது வகை சொன்னேன்ல, மூணாவது வந்து நம்ம அமேசான் மாதிரி ஆன்லைன் இருக்கு இல்லையா. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா இபுக்குன்னு சொல்லிட்டு கிண்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அதில் போய்ட்டு கிண்டல் இபுக்கில் போய்ட்டு என்ன பண்ணலான்னா, நீங்கள் பணமும் கட்ட தேவையில்லை, எதுவுமே கட்ட தேவையில்லை. நீங்கள் ஃப்ரீயாக ஒரே ஒரு ஜிமெயில் இருந்தால் போதும், உங்களுக்கு இமெயில் அக்கௌண்ட் இருந்தால் போதும். அது மூலயமா உள்ளே போயிட்டு நீங்கள் எழுதி ரெடி பண்ணி வச்சுருக்க புத்தகம், அதாவது கையில் எழுதினது இல்லை, முழுக்க கம்ப்யூட்டரில் பேஜ் பை பேஜாக ரெடி பண்ணி வச்சுருக்க புத்தகம் இருக்கு இல்லையா, அதை உள்ளே போயிட்டு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க வந்து உங்களுக்கு இப்போ எப்படி ஃபஸ்ட்டு சொன்னேன்ல, அதாவது 10% வந்து ராயல்ட்டி தருவாங்கட்டு, அதே மாதிரி இவங்களும் ராயல்ட்டி பேஸ்டில் இது பண்ணுவாங்க. ராயல்ட்டினா இவங்க வந்து பர்சன்டேஜ் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. புக்கு வந்து ஒரு புக்குக்கு இத்தனை பர்சன்டேஜ் உங்களுக்கு கொடுத்துருவோம் விற்றா. ஆனால் இது விற்காதான்றது டவுட்டு தான். ஆனால் என்ன இதில் ஒரு ப்ளஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இடத்துல நீங்கள் போய் கெஞ்சணும் முடியாது, அவங்க ஒத்துக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் பணம் செலவு பண்ணணும், அது நம்மளுக்கு கஷ்டம். இந்த மாதிரி இபுக் அப்படின்னா உங்களோட உழைப்பை மட்டும்தான் நீங்கள் கொட்டணும். முழுக்க உங்களோட மூளையும் உங்களோட கற்பனை திறனையும் தான் நீங்கள் அங்கே கொட்டுற மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் திறமையும் மூளையும் கொட்டிட்டு நீங்கள் ஒரு புத்தகத்தை வெளியிடுறீங்கன்னா அந்த புத்தகம் விற்கணும். ஏன்னா நிறைய பேர் பார்ப்பாங்க. இதில் என்னென்னா, ஆங்கிலத்தில் விற்கப்படுற புத்தகங்கள் அங்கே வந்து, அதாவது அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் விற்கப்படுற புத்தகங்கள் நிறையா விற்கிது. அவங்க நிறைய புத்தகம் அப்படி படிக்கிறாங்க. ஆனால் புத்தகமாக வாங்கி படிக்கிறதுல இபுக்காக நெட்டில் அப்படியே இபுக்காக வாங்கி படிச்சுக்கிறாங்க புத்தகங்களாக. ஆனால் பாருங்கள், தமிழில் அவ்வளோ புத்தகம் போகிறதில்ல. அப்படி போகணும் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கொண்ட அந்த டாபிக் இருக்கு இல்லையா, ஆமாம், அந்த தலைப்பு வந்து ரொம்ப வித்தியாசமானதாக இருக்கணும். இப்போ ஒருத்தருக்கு ஆர்வத்தை தூண்டுற மாதிரியான ஒரு ஸ்டோரியோ ஒரு வித்தியாசமான கான்செப்டோ இருந்தால் மட்டும்தான் அந்த புத்தகத்தை வாங்க வந்து முனையில்வாங்க. அதனால்
இப்போது ஒரு புத்தகம் வெளியிடுறதுக்கான என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ், அதாவது என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது, அதில் என்னென்ன பாசிட்டிவ் இருக்குது எல்லாமே நான் சொல்லிட்டேன். இனி ஒரு புத்தகம் வெளியிடாதது இல்லை அதுக்கான முயற்சியை எப்படி புத்திசாலித்தனமாக எடுக்கிறதுன்றது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் அழையணும். உங்களுக்கு யாருமே வந்து எல்லாத்தையுமே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் ஊட்டி விட மாட்டாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு, ஏன்னா நீங்கள் அலைஞ்சு நீங்கள் பட்டு நீங்கள் அவமானப்பட்டு தான் ஒரு விஷயத்தை கற்றுக்க முடியும். எங்கே யார் எப்படி இருப்பா, எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க. ஒரு சிலர் மூஞ்சிக்கு நேராகவே திட்டி அனுப்புவாங்க. ஒரு சிலர் வந்து ரொம்ப பாலிசை தட்டி கொடுத்து, தம்பி நீங்கள் நல்லா எழுதுறீங்க, தம்பி இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதுங்கன்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையுமே நீங்கள் அனுபவிச்சு ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அதுக்கான அறிவும் அதுக்கான பலமும், அதாவது எல்லா விதமான சூழ்நிலையிலையும் அதை தாங்கிக்கிற மன தைரியம் வேணும் இல்லையா? அதெல்லாம் 4 இடத்துல போயிட்டு இந்த மாதிரி விசாரிக்கணும். கூச்சப்படக்கூடாது. இல்லை நான் எழுதுறது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு எனக்கு தெரியல, நான் எப்படி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நல்லா எழுதுங்க. நீங்கள் 100% நல்லா எழுதுறீங்கன்னு யாராவது சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அந்தளவுக்கு சூப்பராக எழுதுங்க. நல்லா கவிதை எழுதக்கூடிய, இல்லை முக்கியமாக வந்து தமிழ் சார்ந்த ஆட்கள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட கொண்டு போய் சேருங்க. சேர்ந்து இப்போ காட்டுங்க, நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க தான் நிறைய கருத்து சொல்லுவாங்க. நீங்கள் நார்மலாக ஆடியன்ஸ்கிட்ட கொடுத்தீங்க, ஒரு நார்மலாக ஒருத்தர்கிட்ட கொடுத்தீங்கன்னா படிப்பாங்க, அவங்களுக்கு புரியுதோ புரியலையோ உங்களுக்காக நல்லா இருக்குன்னு சொல்லிடுவாங்க. இதுவே தமிழ் சார்ந்த ஆட்கள்னால் ஒருத்தர்கிட்ட மட்டும் கேட்கக்கூடாது, 4-5 பேர்த்த மாற்றி கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்லுவாங்க. அப்போ நம்மளுக்கு தெரிய வரும், நம்ம இந்த அளவுக்கு நல்லா எழுதியிருக்கோம், இல்லை இந்த அளவுக்கு நல்லா எழுதுலான்ட்டு. அதை வச்சு ஒரு புத்தகத்தை உங்களால் வெளியிட முடியும். அது என்ன புத்தகமாக இருந்தாலும் சரி. நீங்கள் வந்து உங்களோட கவிதைகளையோ இல்லை கதைகளையோ வெளியிடுறதா இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கடினம் தான். அவ்வளோ ஈஸியாக வாய்ப்பு கிடைக்காது. ஒரே ஒரு இதுதான் சொன்னேன், அதாவது மணிமேலை பேசுகிற மட்டும்தான் அவங்க தான் வந்து வெளியிடுறாங்க. அதுவும் உங்களுக்கு திறமை இருந்தால் தான் வெளியிடுறாங்க. மற்றபடி எது சுவாரஸ்யமான விஷயம் கொண்ட புத்தகமோ, அதாவது விடயம் கொண்ட புத்தகமோ, அந்த புத்தகத்துக்கு தான் இங்கே வந்து மார்க்கெட்டிங் வேல்யூ அதிகம். அதாவது அப்போ தான் அதை வச்சு வணிகம் செய்ய முடியும். மார்க்கெட்டிங்னா வணிகம் செய்கிறதுனா பொருளை விற்று பணமாக்கிற, அது வந்து எது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கோ அதில் தான் கிடைக்கும். அதனால நீங்கள் வந்து அதுக்கான முயற்சி எடுக்கணும். முதல்ல தேடி கண்டுபிடிக்கணும், எங்கெங்கே எந்தெந்த மாதிரி புத்தகங்கள்லாம் நல்லா விற்றுருக்குது, எதை நல்லா ஓடி இருக்குது புத்தகங்கள், எந்த புத்தகத்தை அதிகமாக வாங்கியிருக்காங்க, எந்தெந்த புத்தகத்தை முதல்ல அச்சிட்ருக்காங்க, எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டாங்களா, அவங்கள்ட்ட போய் விசாரிக்கணும். நிறைய தேடி அலைஞ்சு கேட்டு விசாரிங்க. ஒருவேளை உங்களை யாராவது அந்த மாதிரி ஒரு பணம் செலவு பண்ணியோ இல்லைன்னா ஒரு பப்ளிஷரை பார்த்தோ புத்தகத்தை வெளியிட்டுட்டீங்க அப்படின்னா எனக்கு தெரியப்படுத்துங்க. என்னை விட சந்தோஷப்படுற ஆள் வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை என்னை பார்க்குற ஒவ்வொருத்தரும் சொல்கிறேன், இந்த காணொலியை பார்க்குற ஒவ்வொருத்தரும் சொல்கிறேன், என் மூலயமா உங்களுக்கு 1% நன்மையோ 1% பயனோ கிடச்சதுன்னா அதை விட சந்தோஷம் எனக்கு எதுவுமே இல்லை. எனவே வாழ்த்துக்கள். நிறைய எழுதுங்க, அவசரப்படாதீங்க, பொறுமையாக இருங்க, நிறையா கற்றுக்கோங்க. உங்களுடைய எழுத்துக்களை மற்ற எழுத்துக்களோட கம்பேர் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம இருக்கோன்ட்டு. அதுக்கப்புறம் சரியான இடத்துல அதை கொண்டு போய் சேருங்க, உலக மக்களுக்கெல்லாம் தெரிவிங்க. நன்றி, வணக்கம். கூடிய விரைவில் வேறொரு நல்ல காணொலியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். நான் உங்கள் கலாப கவி.